பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சார்ந்த பொறுப்பாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு நேரிலே வந்து வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். 17ஆம் தேதி பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, அரூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் திடுமென நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்கிற கட்டாயம் உருவாகிவிட்டது. இப்போது நான் புதுதில்லியில் இருந்து தான் பேசுகிறேன். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயம் இதில் பங்கேற்க வேண்டும் என்று ஒரு சூழல் உருவானது. ஆகவே என்னால் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு வர இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். மதிப்பிற்குரிய மேனாள் அமைச்சர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட முன்மாதிரி ஆட்சி தொடர வேண்டும். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக செய்த அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாரதிய ஜனதா சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது. பெரியார் அரசியலையோ புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையோ ஏற்காத ஒரு கட்சி. திராவிட அரசியலை முழுமையாக வெறுக்கிற கட்சி. இஸ்லாமியர், கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்பி வருகிற கட்சி. சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற கட்சி. மத அடிப்படையில் மக்களுக்கு இடையில் முரண்பாடுகளை கூர்தீட்டி அவர்களுக்கு இடையிலான பகைமையை திட்டமிட்டு வளர்க்கிற கட்சி. இவையெல்லாம் வட இந்திய மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற அவலங்கள். இது தமிழ்நாட்டிலும் பரவிவிடக்கூடாது என்கிற பதைப்பில்தான் நாம் இந்த களத்தில் நிற்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இத்தகைய சக்திகளை தமிழ் மண்ணில் காலூன்றிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கூட்டணியை வழிநடத்தி வருகிறார். அதுதான் நம்முடைய நோக்கமும். அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறோம். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய முதலமைச்சர் அவர்களின் இந்த சாதனைகள் தொடர, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய இந்த ஆட்சி தொடர, நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அவருக்கு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றியை ஈட்டித்தர வேண்டும். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அமையும். அதேபோல் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளும் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்சிகள் தான். எனவே அந்த அணி வெற்றி பெறுவது எந்த வகையிலும் நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, வெகு மக்களுக்கு எதிரானதாக போய் முடியும். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை உறுதி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.